பிரைஸ் லார்ட் ஷாலோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இன்றைய நாளிலும் சிறு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நீதிமொழிகள் 24 10வது வசனத்திலிருந்து சொல்கிறேன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதுன்னு சொல்கிறாங்க. ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அப்போ இன்னும் உற்சாகத்தோடு இருக்கணும். தேவன் உங்கள் கூட இருக்கிறார். ஆபத்து வந்துட்டேன்னு நீங்கள் கவலையப்படாதீங்க. அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் தேவன் தருவார். நீங்கள் காத்திருக்கணும். ஆபத்து வந்துட்டு அப்படின்னு அங்கேயும் ஓடாதீங்க. எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ஆதரவை தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லித்தாங்க சொல்லும். தேவன் பெரிய வழியை செய்வார். வழி வாசலை திறப்பார். அவர் கரங்கள் இருக்குது. ஏன்னா உங்களை படைத்தவர் அவர் தான். அது சொல்லுவாங்க. மரத்தை நட்டவங்க தண்ணி ஊற்ற விடுவாங்களாம். ஆண்டவர் உங்களை படைச்சு விடுவார், சும்மா விடுவார விட மாட்டார். எல்லா காலத்திலும் கூட இருக்கிறார். ஆனால் நீங்கள் வர்றது அவர் தான் நம்பணும். நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க? அவர் நம்புறது கிடையாது. யாரோ நம்பிட்டு ஓடிடுறது. அவன் உதவி செய்வான், இவன் உதவி செய்வான்னு அங்கே போகிறது இங்கே போகிறது இப்படியே ஓடி ஓடி அலைஞ்சு கடைசியில் ஆண்டவர்கிட்ட வருவீங்க. அப்போ அது வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ கொஞ்சம் பலம் இருந்தாச்சு. ஆண்டவர் இந்த பலத்தை நான் ஓடுவேன்னு சொல்லி பாருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அது ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு? நல்ல ராஜா ஆட்சி செய்து இருந்தார். அப்போ திடீர்னு எதிரி நாடு சண்டைக்கு வந்துட்டாப்புல. யுத்தம் நடந்துகிட்ருக்கு. மும்முரம் நடக்குது. அப்போ பார்த்துட்டோம்னா அவங்க பெரிய படையோடு வந்தங்காட்டி இவங்களால முடியல, சமாளிக்க முடியல. என்ன பண்ணுறது? எல்லாம் வீரர்களாக விட்டுட்டு ஓடிட்டாங்க. ராஜா விட்டுட்டு. ராஜா தனியாக இருக்கார். காட்டில் அலைஞ்சிருக்கார். காட்டில் எப்படி தப்பிக்க விடும்? வழியிலேன்னு காட்டில் அலைஞ்சிட்ருக்கிறார். இப்போ எப்படா போய் ஒழிஞ்சிடுறது? இது ராஜாவை துரத்திட்டு வர்றாங்க. வீரர்கள்லாம் துரத்திட்டு வர்றாங்க. எப்படியாவது இந்த ராஜாவை கைது பண்ணணும், சிறைக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தேடிட்டு இருக்கிறாங்க ராஜாவை. அப்போ என்ன பண்ணிட்டாரு? ஒரு மலைக்கு போனாராம். மலையில் போய் அங்கே குகைகள் நிறையா இருக்குது. குகைகள், சின்ன சின்ன குகைகள் நிறையா இருக்குது. துஷ்ட மிருகங்கள்லாம் நிறையா இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாரு? சரி, இவன் இந்த எதிரி கையில் சாகிறத விட அந்த மிருக கையில் செத்துறான். யாரும் கிடைக்காம போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? இதில் தப்பிக்கிறதுக்கு எப்படியாச்சும் வழி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஒரு குகையில் போய் ஒழிஞ்சிட்டு அங்கேருந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி கொடுத்துங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் உதவி செய்யணும். எனக்கு வேறு வழியே இல்லை. எப்படியாவது இந்த எதிர்கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிவிங்க. எனக்கு தப்பிக்க வல்லவர் நீங்கள் தானே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்தா அவர் நினச்சிட்டாரு, ஆண்டவர் பெரிய ஆண்டவர் இல்லை, எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு சிங்கத்தை அனுப்புவார். சிங்கத்தை அனுப்பி எல்லாம் கொண்டு போகிறாங்க. நம்ம வந்துடலாம், வெளியில் வந்துடலான்னு. கோகிக்குள்ளே இருக்குமில்ல, சிங்கமெல்லாம் நிறைய இருக்குமே, அதுலேருந்து அதை அனுப்புவார் அப்படின்னு நினச்சிட்டு அவரே ஜாப் பண்ணிட்டு இருந்தாராம். பார்த்தோம்னா ஒரு சிலந்தி வந்துதான். சிலந்தி நேராக போயான் குகையோட வாசலை பூரா மூடிட்டுதாமா. வலை பின்னிட்டுதான். வலை பின்னி பார்த்தா என்னடா ஆண்டவர், ஸோ என்ன பண்ணுறது? இப்படி பண்ணிட்டார் ஆண்டவர். சிங்கத்தை அனுப்பும்போது சிலந்தியை போய் பண்ணிருக்கிறார். சிலந்தி என்ன பண்ண முடியும்? சிலந்தி என்ன தப்பிக்க முடியுமா? அந்த சிலந்தி வலையில் பிடிச்சிட்டு வந்துடுவானுங்களே உள்ளுக்குள்ளே. நீ தேடிட்டு வந்துட்டானே, அவன் கையில் எப்படி அனுப்ப முடியும்? ஒரு சிங்கம் இருந்தால் கூட பயந்துட்டு ஓடுவான். இந்த குகைக்கு உள்ளுக்குள்ளே வரமாட்டான். ஆனால் வெறும் சிலந்தியை அனுப்பிட்டாரே, அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாராம். அப்போ எதிரிகள் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு குகையாக பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே போய் தேடிட்டு இருந்தாங்களாம். இந்த குகை பக்கத்தில் வந்தாங்களாம். அவங்களுக்கு சலிப்பு. என்னடா ஒரு இடத்துல கூட இல்லை. அப்போ எங்கே போய் ஒழிஞ்சான்னு தெரியல, இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்துட்டு இருந்தாங்களாம். நம்மளும் சலிப்பாக இருக்குது. அப்போ ஒரு இந்த குகைக்கு வந்தோடனே பார்த்தா குகையே தெரியல. உள்ளுக்குள்ள ஆளே இல்லை, ஒன்றுமே இல்லையே, எப்படி? சரி, அப்புறம் பார்த்தானோ உள்ளுக்குள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். அப்போ அந்த தலைவன் என்ன சொன்னாரா? அறிவு கட்டவங்களே, அந்த உள்ளுக்குள்ளே எப்படி ஆள் போக முடியும்? பாரு, சிலந்தி வலை பிடிச்சி இருக்குல்ல, சிலந்தி வலை இருக்கிறப்ப உள்ளுக்கு போக முடியுமா? சிலந்தி வலை பிடிச்சிட்டு தான் உள்ளுக்கு போக முடியும். சிலந்தி கட்டி இருக்குது. அதுக்கு எப்படி ஆள் உள்ளுக்கு போயிருப்பா? உள்ளுக்குள்ள எவனும் இருக்க மாட்டான். வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்களா, வாங்கடா போகலாம் அப்படின்னு திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டான். இதங்க கேட்டிருக்கிற அப்போ தான் யோசிச்சாரான். ஆண்டு பரவாயில்ல, சிலந்தி வலை இல்லைன்னா
என்ன பண்ணியிருப்பாருங்க, உள்ளுக்குள்ள வந்திருப்பவங்க வந்து என்னைய அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள செய்தார். சிறு அற்பமான பூச்சி தான். அது நம்ம தப்பிக்குது பாத்தியா? அப்ப ஆபத்து நாள்ல கூப்பிடுறப்போ, ஆண்டவர் என்ன பண்ணாரு, சின்னதா இருந்தாலும், பெருசா இருந்தாலும், யார கொண்டு வந்தாலும் நம்மள தப்பிக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம தான் நெனச்சிருக்கோம், இவனால தான் முடியணும். அப்படி கிடையாது. தேவன் பார்த்தாருன்னா, தேவன் நெனைச்சாருன்னா, யார கொண்டுனாலும் சரி பெரிய காரியங்கள் செய்வார் அவரு. அப்ப நம்ம யார கூப்பிடணும் ஆபத்து காலத்துல? தேவன தான் கூப்பிடணும். தேவன கூப்பிட்டோம்னா போதும். சிறு பிள்ளைகள் நீங்க என்ன பண்றீங்க? பரீட்சையில இருப்பப்ப கூட, "ஐயோ! என்னம்மா ஆண்டவரே எனக்கு தெரியலையே, தெரியலையேன்னு கேட்டு பாருங்க. எனக்கு புரியலையே" அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்த குடுப்பார். ரோட்ல போறீங்களா? பயமா இருக்குதா? இருட்டுல போறீங்களா? பயமா இருக்குதா? ஆண்டவர் கூட வாங்கன்னு சொல்லி பாருங்க. கூட ஆண்டவர் வருவார். கூட வந்து எல்லா காரியங்களும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்போ ஒருத்தர் போயிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் ரோட்ல போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தோன்னே இருட்டு. நடுஜாமத்தில அது பெண்ணு போயிட்டுருக்காங்க. யாருமே இல்ல. என்னடா பண்றது? அப்படின்னு இருந்தாப்லயாம். அப்ப பார்த்தா, எதுக்க ஒரு மந்திரவாதி வந்தானாமா. மந்திரவாதி என்ன பண்ணிட்டான்? பார்த்துட்டு, "என்ன நீ யாரு?" அப்படின்னு கேட்டாப்லயாம். நான் கிறிஸ்துவன்னு சொன்னேன். "அப்படியா? உனக்கு பக்கத்துல 2 பேரு இந்த சைடு, அந்த சைடு ஒரு 2 தூதருங்க பட்டயத்தோட வந்து நிக்கிறாங்களே! வந்துட்டு இருக்காங்களே! நீ யாரு?" அப்படின்னு கேட்டோனே, அப்ப சொன்னாப்புல, "நான் கிறிஸ்துவன்." "ஓ! அப்படியா?" அப்பதான் இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுதாம். அட நம்ம எந்த நேரத்துல போனா, எப்ப போனாலும் நமக்கு 2 தூதர்கள் பாதுகாப்போட வர்றாங்க. நம்ம கவலையே பட வேண்டாம். அப்படின்னு சொல்லி அவங்க அப்பருந்து இன்னும் ஆண்டவர அதிகமா விசுவாசித்து வந்தாங்களாம். அப்ப நமக்கு தூதர் வைக்கிறாங்க. எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் நம்மள பாதுகாக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். சிறு பிள்ளைகள் இதை கவனத்துல கொண்டு ஆபத்தான நேரத்திலும் கூட யார கூப்பிடணும்? தேவனை நோக்கி சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ! ஆபத்து வந்துட்டுன்னு கஷ்டப்படாதீங்க. கூட நம்ம கூட இருக்கிறார். தப்பி வைக்க வல்லவரா நம்ம கூட இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையால் நிரப்பி, இன்னும் அநேக காரியங்களை தேவனுக்கு பிரியமான காரியங்களையும் செய்ய முடியாது. தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.